கடந்த 5 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டை அறைகூவல் விடுத்தோம். இப்பொழுது திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஒரு தோழமை என்பதை சிறிதும் கூட பாராட்டாமல் சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்துவது, உதாசீனப்படுத்துவது என்ற அடிப்படையில் எளிய மக்களையே உதாசீனப்படுத்திய எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில் அதிமுகவையும் தோற்கடிக்க வேண்டும் என்பது புதிய தமிழகம் கட்சியின் நிலைப்பாடாக இருந்தது. அந்த வகையில் அதிமுகவும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த தேர்தலில் பல கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கி தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். அவருக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் இப்பொழுது தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியாக விளங்குகிறார். இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க இயலும். அந்த வகையில் அவருக்கு ஒரு 11 எம்எல்ஏக்கள் குறைவாக இருக்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாட்டில் அவர் ஒரு கருத்தை வலியுறுத்தியிருந்தார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது தமிழக வெற்றி கழகத்துடைய மிக முக்கியமான அரசியல் கோஷமாக இருந்தது. அவர் அதே கருத்தை தொடர்ந்து இறுதி வரையும் எடுத்துக்கொண்டு சென்று கூட்டணி அவர் வலுப்படுத்தி இருந்தால் இன்று அவருக்கு ஆட்சி அமைப்பதற்கு உண்டான தட்டுப்பாடுகள் இருந்திருக்கார். அவர் பெரிய கட்சிகளை எதிர்பார்த்து ஏமாந்தாரே தவிர சிறிய கட்சிகளை அவர் விடாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இன்றைக்கி ஒரு 150 180 சீட்டு சொல்ல முடியாது, 200 சீட்டு கூட அவர் வெற்றி பெற்றிருக்க முடியும். இப்பொழுது அவருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கருத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவரை ஆட்சி அமைக்க விடணும். அதற்கு எந்த பகுதியிலிருந்தும் எந்த முனையிலிருந்தும் எந்த விதமான இடர்பாடுகளும் இருக்கக்கூடாது.